2021 முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. நான் வந்த உடனே முதல் கையெழுத்து உங்களுக்கு தான், பணி நிரந்தரப்படுத்துற தூய்மை பணியாளர். ஏன் எங்களுக்கு பண்ணல? நாங்க என்ன பண்ண பாவம்? நாலு வெயில இருக்கு, நாங்க வயிறு வலி வேற இருக்க எங்களுக்கெல்லாம் 4 நாளா. இவங்க வேலை செஞ்சுதான் உங்க தெரு சுத்தமா இருந்துச்சு, இவங்க வேலை செஞ்சுதான் உங்க வீடு சுத்தமா இருந்துச்சு, இவங்க வேலை செஞ்சுதான் உங்க கோவில் சுத்தமா இருந்துச்சு. உங்களுடைய அழுக்குகளை சுமந்தவங்க இன்னைக்கு நடுத்தருல நிக்கிறாங்கன்னா யாருமே கூப்பிட்டு பேசலன்னு சொன்னா இது நல்லதே இல்லை. 2021 முதல் முறையாக அந்த சட்டப்பேரவை அலுவலகத்திற்குள்ளே போகிறேன். உள்ளே நுழைந்தாலே அந்தாண்ட வாசலாவா என்று சொல்லி ஒரு வாரமாக வரவழைத்து, ஆதார் அட்டை இருக்கா, எதுக்காக போற, அந்த அமைச்சர்கிட்ட போறோம்னாக்கா அந்த அமைச்சர் ஆபீஸ்ல யாரையாவது போன் பண்ண சொல்லு என்று மணிக்கணக்கிலே காவல் காக்க வைத்து, யாராவது கண்ணில் படுகிற நல்ல நண்பர்கள் யாராவது தெரிந்தால் அவர்கள் சார் அவரை கொஞ்சம் விடுங்க என்று சொல்லிதான் போராடிதான் உள்ளே போக முடியும். அப்படி உள்ளே நுழைவதற்கே பல அணைகள் போடப்பட்ட தலைமை செயலகத்தில் உள்ளே அமைந்திருக்கிற சட்டப்பேரவை மணி மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போகிற வாய்ப்பு எழுச்சி தமிழருடைய தியாகத்தால், விடுதலை சிறுத்தைகளுடைய தியாகத்தால் கிடைத்தது. அடித்தட்டு மக்கள் யாரும் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்கிற வர்ணாசிரம குரலுக்கும், அடித்தட்டு மக்கள் யாரும் அரசு ஊழியர்களாக ஆகக்கூடாது என்கிற ஆதிக்க குரலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? ஆணையர் இங்கே அரசு ஊழியராக ஆகலாம், அவருக்கு கீழே இருக்கிற பொறியாளர் அரசு ஊழியராக இருக்கலாம், அவருக்கு கீழே இருக்கிற கண்காணிப்பாளர், சுகாதார ஆய்வாளர் இவர்களெல்லாம் அரசு ஊழியர்களாக இருக்கலாம். ஆனால் கையில தொடப்பம் பிடித்து தெருவை பெருக்குகிற துப்புரவு பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது என்று சொன்னால், ஆலயத்திற்கு வெளியே அடித்தட்டு மக்களை நிறுத்தி வைக்கிற என்று விமர்சிப்பதை யார் தடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போராட்ட களத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்னால் நான் வந்தால் மைக்கை வாங்கி உங்களிடத்தில் கோரிக்கைகளை விளக்கி நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்கிற உணர்வை பதிவு செய்து விடைபெற்று நான் சென்றுவிடக்கூடும். ஆனால் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நானும் இருக்கிறேன். முதலமைச்சர் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், காட்டுமன்னார் கோவிலில் இருக்கிற மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கலாம். ஆனால் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக அந்த சட்டப்பேரவையிலே உட்கார்ந்து விவாதிக்கிற போது காட்டுமன்னார் கோவிலிலே இருக்கிற தூய்மை பணியாளருக்கு மாத்திரம் நான் குரல் கொடுப்பது கிடையாது. மாறாக ஒட்டுமொத்தமாக தமிழக அளவிலே எடுக்கப்படுகிற எல்லா முடிவுகளுக்கும் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கிறார்கள். மருத்துவத்துறைக்கு ஆண்டுக்கு 30,000 கோடி வேண்டும் என்று சொன்னால் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அதற்கு இசைவை வழங்குகிறார்கள். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற எல்லா சட்டங்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் பொறுப்பானவர்கள். அந்த அடிப்படையில் வீதியிலே 4 நாட்களாக சகோதரிகள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு ஒரு இயற்கை உபாதை கழிக்க வேண்டும், போய் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படியோ ஒரு இடத்துல போய் நாம் போய்விட்டு வந்துவிட முடியும். ஆனால் இங்கே தங்கைகள் இங்கே இருக்கிறார்கள். இவர்கள் எங்கே போவார்கள்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்திருப்பதே எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து கிடப்பது எவ்வளவு பெரிய கொடுமை. இரவும் பகலுமாக 4 நாட்கள் இங்கே அமர்ந்து கிடப்பது, பந்தல் கூட இல்லாத நிலையில என்னால் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியவில்லை. என்னை தனியாக விட்டால் நான் போய் அழுது விடுவேன் போல இருக்கிறது. இழப்புகளை சந்திப்பதும் நெருக்கடிகளை சந்திப்பதும் நமக்கு ஒன்றும் புதிதல்ல. ஏராளமான நெருக்கடிகளை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் இவ்வளவு ஒரு கொடூரமான நிகழ்ச்சி, ஒரு பந்தல் கூட இல்லாத நிலையில அடிக்கிற கடுமையான வெயிலில் நீங்கள் இருக்கிற போது இங்கே அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. தோழமை கட்சி என்பதெல்லாம் பொதுவான எதிரிகளை எதிர்த்து சனாதன சக்திகள் இங்கே உள்ளே வந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் நாம் இணைந்து நிற்கிறோம். ஆனால் துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் 4 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகள் குறித்து விவாதிப்பது என்பது இரண்டாவது. ஆனால் போராடுகிற தொழிலாளர்கள் யார்? நம்முடைய உறவுகள் அல்லவா? இந்த மாநகராட்சியிலே அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறதா இல்லையா? மாநகராட்சியினுடைய ஆணையர் சம்பளம் வாங்குகிறார் என்று சொன்னால் அந்த சம்பளத்திலே நமக்கும் பங்கு இருக்கிறதா இல்லையா?
அவருக்கு ஒரு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது, அதிகார நாற்காலியிலே அவர் அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு அதில் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? ஆக நாமும் இந்த மாநகராட்சியிலே ஒரு குடும்பம் என்கிற அடிப்படையிலே தான் நாம் பணியாற்றி இருக்கிறோம். உண்மையிலே மாநகராட்சியினுடைய மையமான பணி மாநகரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது. இந்த தூய்மையாக வைத்துக் கொள்கிற வேலையை செய்தவர்கள் நாம் தான். நம்மை கண்காணிப்பதற்காக இருக்கிறவர்கள் தான் மற்றவர்கள். நம்மை கண்காணிக்கிறவர்கள் எல்லோரையும் கண்காணிக்கிறவர் தான் மாநகராட்சி ஆணையர். அவர்கள் மாநகராட்சி தூய்மை பணியை செய்வது கிடையாது. உண்மையிலே பாலூட்டுவது பசுதான். அந்த பசுவை பராமரிப்பது, மேற்பார்வையிடுவது என்பதுதான் மற்றவர்கள். வணக்கத்துக்குரியது பசுதான் என்று சொன்னால் இங்கே மாநகராட்சியிலே வணக்கத்துக்குரியவர்கள், முதல் வணக்கத்துக்குரியவர்கள் மாநகராட்சியினுடைய தூய்மை தொழிலாளர்கள் தான். ஆனால் முதல் வணக்கத்துக்குரிய தூய்மை பணியாளர்கள் இந்த 4 நாட்களாக நடுத்தருவிலே நின்றபடி யாராவது வந்து விசாரிக்க மாட்டார்களா? மாவட்ட ஆட்சியர் வரமாட்டாரா? மாநகர ஆணையர் வரமாட்டாரா? மந்திரிமார்கள் வரமாட்டார்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டார்களா என்கிற ஏக்கத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி மிகவும் தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது என்று ஒருவேளை சர்வதேச நாடுகளிலே இது பாராட்டப்பட்டு சென்னை மாநகராட்சி தூய்மையிலே தரம் ஒன்றாக இருக்கிறது என்று ஒரு விருது கொடுத்தால் அந்த விருதை வாங்குவதற்காக யார் போவார்? நாம போக போகிறோம்? மாநகராட்சி ஆணையர் தான் போக போகிறார். உழைத்தது இந்த மக்கள், விருது வாங்க போவது நம்முடைய ஆணையர். நான் தவறாக சொல்லவில்லை. ஆக அந்த விருதுக்கு பின்னாலே யார் இருப்பது என்பதுதான் இங்கே கேள்வி. அந்த விருதுக்கு பின்னாலே நம்முடைய ரத்தமும் வேர்வையும் தான் இருக்கிறது. ஆக அப்படி மதிப்பை தருகிற, உயர்வை தருகிற, அதிகாரத்தை தருகிற, அந்தஸ்தை தருகிற இந்த ஆசனம் என்று சொல்லுகிற ஆணையர் என்கிற சிம்மாசனத்துக்கு கீழே நம்முடைய உழைப்பு, நம்முடைய வேர்வை, நம்முடைய தியாகம் இருந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக, 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு நேரடியாக மாநகராட்சி ஊழியர்களாக அவர்களை வைக்காமல் சூட்சுமமாக நமக்கு நாமே ஒரு சுய உதவி குழுவை உருவாக்கி, நேரடியாக நான் கொடுக்கவில்லை, சுய உதவி குழுவுக்கு கொடுக்கிறேன், சுய உதவி குழுவில இருந்து பகிர்ந்து உங்களுக்கு தருகிறார்கள் என்ற அடிப்படையில் நமக்கு இந்த சம்பளமானது வழங்கப்படுகிறது. அதுவே நியாயமானதல்ல, அதுவே அயோக்கியத்தனமானது, கண்டனத்துக்குரியது. வருணாசிரம தர்மத்தை எதிர்த்து நாம் போராடுகிறோம். வருணாசிரம தர்மத்தை நடைமுறைப்படுத்த துடிக்கிற சனாதன சக்தியான பாஜகவை எதிர்த்து நாம் போராடுகிறோம். ஆனால் நாமே வருணாசிரமத்தை நடைமுறைப்படுத்துகிறோமோ என்கிற கேள்வி வருகிறது. அடித்தட்டு மக்கள் யாரும் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்கிற வருணாசிரம குரலுக்கும், அடித்தட்டு மக்கள் யாரும் அரசு ஊழியர்களாக ஆகக்கூடாது என்கிற ஆதிக்க குரலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? ஆணையர் இங்கே அரசு ஊழியராக ஆகலாம், அவருக்கு கீழே இருக்கிற பொறியாளர் அரசு ஊழியராக இருக்கலாம், அவருக்கு கீழே இருக்கிற கண்காணிப்பாளர், சுகாதார ஆய்வாளர் இவர்களெல்லாம் அரசு ஊழியர்களாக இருக்கலாம். ஆனால் கையில தொடப்பம் பிடித்து தெருவை பெருக்குகிற துப்புரவு பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது என்று சொன்னால், ஆலயத்திற்கு வெளியே அடித்தட்டு மக்களை நிறுத்தி வைக்கிற சனாதன பார்வையாக இது இருக்கிறது என்று விமர்சிப்பதை யார் தடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. மிகுந்த வேதனையோடு நான் இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவளவனுடைய தலைமையில நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். வெறும் அரசியல் அதிகாரத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய நிலைமையை நான் அறிவேன் என்று சொல்வதே முதலில் தவறு. ஏனென்றால் நீங்கள் வேறு, நான் வேறு அல்ல, அதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே இருந்துதான் நானும் உருவானேன். அதனால்தான் சட்டமன்றத்திற்கு போன போது 2021 முதல் முறையாக அந்த சட்டப்பேரவை அலுவலகத்திற்குள்ளே போகிறேன். உள்ளே நுழைந்தாலே அந்தாண்ட வாசலாவா என்று சொல்லி ஒரு ஓரமாக வரவழைத்து, ஆதார் அட்டை இருக்கா, எதுக்காக போற, அந்த அமைச்சர்கிட்ட போறோம்னாக்கா அந்த அமைச்சர் ஆபீஸ்ல யாரையாவது போன் பண்ண சொல்லு என்று மணிக்கணக்கிலே காவல் காக்க வைத்து, யாராவது கண்ணில் படுகிற நல்ல நண்பர்கள் யாராவது தெரிந்தால் அவர்கள் வந்து, சார் அவரை கொஞ்சம் விடுங்க,
என்று சொல்லிதான் போராடிதான் உள்ளே போக முடியும். நான் அடிக்கடி செக்ரட்டரியேட்டுக்கு வருவதில்லை, தலைமைச் செயலகத்துக்கு வருவதில்லை. அந்த நடைமுறை எனக்கு மிகவும் ஒரு கண்ணிய குறைவான நடைமுறையாக இருந்தால் தலைமைச் செயலகத்திற்கே வருவதில்லை. அப்படி உள்ளே நுழைவதற்கே பல அணைகள் போடப்பட்ட தலைமைச் செயலகத்தில் உள்ளே அமைந்திருக்கிற சட்டப்பேரவை மணி மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போகிற வாய்ப்பு எழுச்சி தமிழருடைய தியாகத்தால், விடுதலை சிறுத்தைகளுடைய தியாகத்தால் கிடைத்தது. முதல் முறையாக உள்ளே போறோம். போகிற வழியெல்லாம் பார்க்கிறவர்கள் எல்லாம் வணக்கம் சொன்னார்கள். எனக்கு கூட சில நேரங்களிலே சில அதிகாரிகள் வணக்கம் சொன்னால் பதில் வணக்கம் சொல்லாமலே போய்விடுவார்கள், கோபமாக இருக்கும். ஆனால் நான் எம்எல்ஏ ஆன பிறகு நானே பல பேருக்கு வணக்கம் சொல்ல முடியாது. வணக்கம் சொல்லிக்கொண்டே இருந்தால் வணக்கம் சொல்லிக் கொண்டிருப்பதே வேலையாக இருக்கும். நான் காலையில எதை பேச வேண்டும், எதற்கான குறிப்புகள் எடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு நான் போகிற போது அக்கம் பக்கத்தில் இருந்து வணக்கம் சொல்லுகிறவர்களை கூட கவனித்து பதில் வணக்கம் சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளே போகிற ஒரு அவசர கதியிலே ஓடுவேன். அப்படி எல்லோரும் வணக்கம் சொல்லுகிற அந்த இடத்திலே ஒரு மைய மண்டபத்திலே போய் உட்கார்ந்து முதலமைச்சருக்கு முன்னாலே, அமைச்சர் பெருமக்களுக்கு முன்னாலே என்று பேசுகிற முதல் வாய்ப்பு கிடைத்தது. சட்டமன்றத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல் முறையாக பேசுகிற பேச்சுக்கு கன்னி பேச்சு என்று பெயர். ஆங்கிலத்திலே அதை மெய்டன் ஸ்பீச் என்று சொல்வார்கள். என்னுடைய மெய்டன் ஸ்பீச் இப்பொழுதும் இணையதளத்திலே இருக்கிறது. என்னுடைய இணைய பதிவுகளிலே அப்படியே இருக்கிறது, புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது. என்னுடைய கன்னி பேச்சிலே, என்னுடைய முதல் பேச்சிலே நான் தொடங்குகிற போதே சொன்னேன், முதல் செய்தியாக நான் சொன்னேன், எங்கே இருந்து வந்தேனோ, எந்த புழுதியிலிருந்து, எந்த மண்ணிலிருந்து நான் புறப்பட்டு வந்தேனோ அந்த உறவுகளுக்காக குரல் கொடுப்பதுதான் எனது கடமை. அந்த அடிப்படையில் கொரோனா தொற்றிலே துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக பணியாற்றினார்கள் என்று அவர்களை பாராட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுக்கு பணி நிரந்தரமே கிடையாது, பணி பாதுகாப்பே கிடையாது. யாராவது ஒரு கான்ட்ராக்டரோ யாராவது ஒரு அதிகாரியோ அவன் சொல்லுகிற வேலைக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால், அவன் சொல்லுகிற வேலையை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர முடியவில்லை என்று சொன்னால், நாளையிலிருந்து நீ வேலைக்கு வராதே என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. ஆகவே பணி பாதுகாப்பும் இல்லை, ஊதிய உயர்வும் இல்லை. சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு முதலில் இந்த அரசு அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கன்னி பேச்சிலே என்னுடைய முதல் கருத்தாக இருந்தது. மிக குறிப்பாக நான் கிராமப்புறத்தில் இருந்து வருகிறவர். அங்கே இருக்கிற டெங்கு பிரீடு கண்ட்ரோல் என்று சொல்வார்கள், டிபிசி ஒர்க்கர்ஸ் என்று சொல்வார்கள். மலேரியா நோயை கட்டுப்படுத்துவதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட டிபிசி ஒர்க்கர்ஸ், டெங்கு பிரீட் கண்ட்ரோல் ஒர்க்கர்ஸ், அவர்களை எல்லாம் அதிமுக காலத்திலே கொஞ்சம் பணம் வாங்கி கொண்டு எல்லோரையும் சேர்த்தார்கள். ஆட்சி மாறியவுடனே எனக்கு கிடைத்த முதல் தகவல், டிபிசி ஒர்க்கர்ஸாக இருக்கக்கூடிய துப்புரவு பணி கொசு மருந்து அடிக்கிறவங்க அவங்க, அவர்கள் எல்லோரையும் திமுக ஆட்சி காலத்திலே வந்தது காரணத்தினாலே திமுகவிலே இருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்கு செலவுக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? உடனடியாக இந்த டிபிசி ஒர்க்கர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு புதுசா ஆளை போட்டா ஒரு ஆளுக்கு 50,000 1 லட்சம் வாங்குறான் அப்படின்னு அவங்களெல்லாம் வேலையை விட்டு நீக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. பொருளாதாரத்துக்காக மாத்திரம் இல்ல, அது அவங்க டிபிசி ஒர்க்கர்ஸ்னாக்கா அங்க இருக்கிற அதிமுக ஒன்றிய செயலருக்கு ஒரு கட்டுப்பட்டவர். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, தேர்தல் நேரத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளருக்கு முறைச்சிக்க முடியாதுன்னு அவர் சொல்ற தேர்தல் வேலையும் அவர் செஞ்சிருப்பாரு. இப்ப எனக்கு எதிராக தேர்தல் வேலை செஞ்சவங்க கூட தான் நீ சுத்திட்டு இருந்த, அப்ப டிபிசி ஒர்க்கர்ஸ்லாம் வேலையை விட்டு எடு, தூய்மை பணியாளர்கள்லாம் வேலையை விட்டுடு, துப்புரவு பணியாளர்லாம் வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையை விட்டு எடுத்த பிறகுதான் நமக்கு ஒரு உண்மையே தெரியும், நமக்கு யார் அதிகாரின்னே தெரியாது. வேலை வாங்குற வரைக்கும் வரவெல்லாம் வேலை வாங்குவான். இன்ஜினியர் வருவாரு, என்ன அங்க குப்பையா இருக்கு, ஐயோ இன்ஜினியர் வந்துட்டாரா, இன்ஜினியர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வருவாரு, என்ன குப்பையா இருக்கு, உடனே ஓடு. ஈஓ வருவார், எங்க ஊர்ல ஈஓன்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் பேரூராட்சிக்கு. ஈஓ வராரா, வேலை வாங்குவார், ஐயோ வேலை வாங்குவார். எம்எல்ஏ வராரா, எல்லா இடத்துலயும் அது என்ன வெள்ளை பவுடர் ஒன்று போடுறீங்களா, ப்ளீச்சிங் பவுடர், அதை ஒரு போடு. எம்எல்ஏ வராருன்னா அதை போடு. அவர் அப்படியே இதெல்லாம் எல்லாம் கண்டவெல்லாம் வேலை வாங்கும். வேலையை விட்டு எடுத்த பிறகு ஈஓட்டு போய், ஐயா என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா, இப்போ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லப்பா, நானும் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன். என்ஜினியர்கிட்ட போய் சம்பளம் என்ன, ஐயா என்ன வேலை விட்டு எடுத்துட்டாங்க, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா, நானும் அவனுக்கு நீ என் கண்ட்ரோல்லாம் இல்லப்பா, உன்னை வேலை வாங்குறது மட்டும்தான் என் வேலை, உனக்கு சம்பளம் போடுறதுலாம் என் வேலை, உன்னுடைய விஷயமே எனக்கு தெரியாது, என்கிட்ட பேசாத, இதுக்கு நானும் சம்மந்தம் இல்லை. என்கிட்ட தம்பி சொல்றாங்க.
நான் ஃபோனை போட்டு வீடியோவை கூப்பிட்டு கேட்குறேன், என்னப்பா சார் அவங்கெல்லாம் நமக்கு நேரடியாக வேலை செய்கிறவங்கள சார், அவங்களுக்குலாம் சுய உதவி குழுன்னு ஒரு குழு இருக்குது, அந்த குழுவில் நம்ம பணம் போட்டு அவங்களே பிரிச்சுக்கிறாங்க சார். அதாவது ரொம்ப இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, மைக்கில் பேச முடியாது, ரொம்ப ஊடகமாக இது வேலை நடக்கும். வேலை வாங்குற வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம அடிமை, நமக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா யாருமே நமக்கு எஜமான் கிடையாது. இதுதான் நிலைமை. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் சட்டப்பேரவையில் நான் வந்த உடனே அதுதான் என்னுடைய முதல் குரலாக இருந்தது. அதுக்கு பிறகு ரொம்ப கடுமையாக நான் பேசினேன். எனக்கு உங்களோட ஒரு நெருக்கமும் தொடர்பும் இல்லை, அது எனக்கு என்னுடைய வருத்தத்தோடு நான் சொல்லிக்கிறேன். நீ தான் உங்களை முதல் முறையாக பார்க்குறேன். நான் மெட்ராஸுக்கு வந்தால் இருக்க மாட்டேன்னா, எனக்கு மெட்ராஸே பிடிக்காது. இந்த புழுதி, இந்த டிராஃபிக் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு மெட்ராஸை பார்த்துட்டு 2 நாள் இருந்தோன்னா உடனே ஊருக்கு போய் நம்ம ஊர் ஏறி நம்ம குளம் நம்ம குட்டை நம்ம அங்கே போய் உட்கார்ந்ததான் அப்படின்னு நம்ம போயிடுவோம். இன்னைக்கு எனக்கு உண்மையாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோகுலேர்னு அழுவும் போல எனக்கு தோணுது. யார் இங்கே இருக்கிற மக்களில் எனக்கு நல்லா தெரியும். இப்போ 1996 அங்குச்செட்டிப்பாளையம் வந்து எரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி எரிக்கப்படுகிற கிராமத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான், சாதி கலவரத்தில் எரிஞ்சு போச்சு. பெரும்பாலான பேர் இங்கே வந்துருவாங்க. எங்க மாமாவே ஒருத்தர் இங்க வந்து இந்த சீப்பு அந்த கண்ணாடி இதெல்லாம் தள்ளுவண்டியில் வச்சுட்டு வித்துட்டு இருந்தார். அது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சைதாப்பேட்டையில். அவங்கெல்லாம் கிராமத்தில் சாதி வெறி கொடுமையினால விரட்டப்பட்டவங்க தான் இங்க வந்து இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல நம்ம கிடக்கிறோம். இன்னைக்கு நம்ம துப்புரவு பணியாளர் தான் இருக்கிறோம். அப்ப இந்த துப்புரவு பணியில வந்து 80 விழுக்காடுக்கு மேல பட்டியல் சமூகம், மற்றவங்களும் எல்லாமே பட்டியல் தான். எல்லாமே வந்து கஷ்டப்படுறவங்க தான். கண்ணீர்லயே வேர்வையில என்ன வேறுபாடு இருக்கு, அதுல என்ன நம்ம பெருமை இருக்கு, அப்படி இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க அரசு ஊழியர்களா ஆக முடியாது, அரசாங்கத்தினுடைய சம்பளத்தை வாங்க முடியாது. நமக்கு இருந்த ஒரே ஒரு விஷயமே, இந்த குப்பை பெருக்கிற வேலையா இருந்தா கூட கவர்மெண்ட் சம்பளம்டா அப்படிங்கிற பெருமையில் தான் குப்பை பெருக்கிற வேலையை நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு கவர்மெண்ட் சம்பளம், அதுக்கு ஒரு வேலையில சேர்ந்தா 10 வருஷத்துல நோய் வந்துடும், 10-15 வருஷத்துல நோய் வந்து எல்லாம் வீணா போயிடும். அரசாங்க வேலையா இருந்தா ஏதாவது அதுக்கு வந்து ஒரு சம்பளம் கொடுக்கறதோ, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அரசாங்கம் செலவு பண்றதோ, அப்புறம் ஒரு வாரிசுக்கு வேலை கொடுக்கறதோ, ஒரு குவார்டர்ஸோ இதெல்லாம் இருக்கும். இப்பெல்லாம் துப்புரவு பணியாளர் குவார்டர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜிஓ 152ன்னு ஒரு ஜிஓ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி ஆச்சு. சட்டப்பேரவையில் நான் பேசுகிறேன், போராடுற தோழர்களுக்கு தெரியணும். சட்டப்பேரவையில் நான் பேசுகிறேன், அது இணையத்தில் பதிவாகியிருக்கோம். இந்த ஜிஓ 152 உடனடியாக திரும்ப பெறணும். என்னன்னா ஜிஓ 152ல ஒரு மாநகராட்சி ஒரு பேரூராட்சினா அதுல வந்து எல்லா வேலைகளையும் அப்படியே டெசிடேட் பண்றாங்க. இது இந்த வேலை, இது இந்த வேலை, இது இந்த வேலைன்னு. சூப்பர்வைசரி ஜாப் எல்லாம் நிரந்தரமா இருக்கணும். அவனுக்கு கீழே வேலை செய்யற துப்புரவு பணியாளர்லாம் யாரையும் நிரந்தரமா எடுக்கக்கூடாது. துப்புரவு பணியாளர், நிரந்தர துப்புரவு பணியாளர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருனாக்கா, ரிட்டையர்ட் ஆன பிறகு அந்த இடத்த ஃபில்அப் பண்ணக்கூடாது, அதை வந்து அவுட் சோர்சிங் பண்ணணும் அப்படின்னு வெளிப்படையாக துப்புரவு பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக கூடாது. காலியாகிற துப்புரவு பணியாளருடைய இருக்கைகள் கூட அவுட் சோர்சிங் மூலமாகத்தான் நிரப்பப்பட வேண்டும் என்று ஒரு அரசாணை போடப்பட்டது. அதிமுக காலத்தில் போடப்பட்டுச்சு. அதிமுகவை நம்ம எதிர்க்கிறோம். ஆனா அதிமுகவினுடைய கொள்கையை எதிர்த்தாதான் அதிமுக எதிர்த்து அர்த்தம். எடப்பாடி வேணாம்னா எடப்பாடியினுடைய கொள்கை தானே வேணாம். எடப்பாடிக்கும் அதே கொள்கை, நமக்கும் அதே கொள்கைனா வேறுபாடு இல்லை. இதை சட்டப்பேரவையில் சுட்டி காட்டேன். ஜிஓ 152 உடனடியாக திரும்ப பெறணும். இது வந்து ஒரு சாதிய வன்மத்தோடு இருக்கிறது போல இருக்கு. அடித்தட்டு மக்கள் அரசு ஊழியர்களாக ஆகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்படி ஒரு ஆர்கனைஸ்டா நின்று நீங்க போராடுற விஷயங்கள் வந்து என்னுடைய கவனத்துக்கு அதிகம் வரல. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நம்ம தோழர் பாரதி வந்து நீங்க ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்தப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இது மாதிரி ஒவ்வொரு மண்டலமா பிரைவேடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, போராடிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாரு. தேவைப்பட்ட நான் உங்களை கூப்பிடுறேன். அப்ப நான் ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தேன். தலைவரோட மரியாதைக்குரிய தலைவர் நம்மை போலவே ஏழை எளிய இந்த வாழ்நிலையிலிருந்து புறப்பட்டு ஏழை எளிய மக்களுக்காகவே தனது வாழ்வை ஏற்படுத்தியிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவனிடத்திலே நிச்சயமாக இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் நான் சொல்வேன். எத்தகைய போராட்ட சூழலிலும் உங்களோடு இருக்கிறோம். வழக்கமா ஒரு அத்தை கூட என்னை பார்த்து ஒரே சத்தம் போட்டுச்சு. அது அந்த அத்தை நல்லா கண்ணங்கரையர் என்ன மாதிரி அழகா இருந்துச்சு. வரவங்களாம் நீங்க ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க, ஒட்டுமே நடக்கல அப்படின்னு சொல்லிச்சு. அது உண்மைதான். அது நீ தானே அது? ஆமா, அது அப்படி சொன்னாங்க. அது உண்மைதான், அது நியாயம் தான், அது இல்லைன்னு சொல்லல. வந்து என்ன நம்முடைய பிரச்சனை என்னன்னா, எது போலி எது நிஜம்னு கண்டுபிடிக்க முடியாதான் நம்முடைய பிரச்சனை. நான் போலியா நிஜமாங்கிறது நானே சொல்லிக்க முடியாது. அது வந்து ஒரு பிரச்சனை தான். அது எனக்குமே அந்த பிரச்சனை இருக்கு, யாரு போலி யாரு நிஜம்னு தெரியல. ஆனா நிச்சயமா சிவப்பு வண்ண கொடியை கையில ஏந்திருக்கிற நம்முடைய இடதுசாரி இயக்க தோழர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய கால பாரம்பரியம் இருக்கு. நிச்சயமா அவர்கள் வந்து நம்மோட உறுதியா இருப்பாங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். அதே போலவே
சிவப்பு நீல கொடிகளை ஏந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழுடைய தலைமையில் நின்றுட்டு அண்ணன்ட்ட நான் இரவே பேசுறேன். நீங்க நைட்டே போய் அவங்களோட உட்கார்ந்து கிடங்க அப்படின்னாலும் நான் நைட்டே உங்களோட வந்து உட்கார்ந்துருப்பேன். நாளைக்கு காலையில தலைமைச் செயலகத்துக்கு போய் பேசுங்கனாலும் பேசுவோம். போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற முன்னணி தோழரோட கலந்து பேசி இது அடுத்த கட்டமா நகர்த்தி கொண்டு போவோம். இவங்க வேலை செஞ்சுதான் உங்க தெரு சுத்தமா இருந்துச்சு, இவங்க வேலை செஞ்சுதான் உங்க வீடு சுத்தமா இருந்துச்சு, இவங்க வேலை செஞ்சுதான் உங்க கோவில் சுத்தமா இருந்துச்சு. உங்களுடைய அழுக்குகளை சுமந்தவங்க இன்னைக்கு நடுத்தருவில் நிக்கிறாங்கன்னா யாருமே வந்து கூப்பிட்டு பேசலன்னு சொன்னா இது நல்லதே இல்லை. ஒரு போராட்டத்துக்கு தீர்வு காண்றதுல நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க. இல்லப்பா இப்படிதான் ஆயிடுச்சு, பிரைவேடைஸ் பண்றோம், நான் அவனே உங்களை எடுத்துக்க சொல்றேன், போறேன் வரேன்னு நீங்க சொல்லுங்க. நிறைவேற்ற முடியலங்கிறது ஒரு உரையாடல நம்ம வந்து ஒரு தீர்வுக்கு வந்துதான் ஆகணும். இனிமே வந்து தனியார் மயமாக்கலை ஏற்கவே முடியாது. இந்த மாதிரி எங்களெல்லாம் தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஏதோ ஆந்திராக்காரன்ட்ட ஒப்படைக்கிறீங்க. அப்புறம் தமிழர்கள் சொல்லி மீசிய முருகத்துல என்ன இருக்கு, என்ன நியாயம் இருக்கு? பணத்தை சுரண்டுறதுனா உனக்கு ஆந்திராவும் பிரச்சனை இல்லை, யூபியும் பிரச்சனை இல்லை, யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்திக்காரனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை நீங்க கொடுக்குறீங்க, இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க வட மாநிலத்தில இருந்து ஏராளமா வராங்க, வர்றவங்களெல்லாம் நீங்க வர வச்சு, ஏன்னா நீங்க ஃபோர்த் கிரேட்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த எல்லா வேலைகளையும் அவுட் சோர்சிங் பண்ணிட்டீங்க. வெறும் 10,000 ரூபா என்ஜினியரிங் படிக்கிறவனுக்கு வெறும் 10,000 ரூபா சம்பளம், 12,000 ரூபா சம்பளம். டாக்டர் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்து போய் வேலையில் செய்கிறவங்களுக்கு மாதம் 15,000, 10,000, 20,000. தனியார் கல்லூரிகள் எல்லாம் இருக்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? இந்த நிலைமை தான் இருக்கு. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு வேலையில்லா திண்டாட்டமும் நெருக்கடியும், ஒரு பக்கம் வடமாநில தொழிலாளரை இங்கே வர வச்சு அவங்க கைகளில் வாக்குரிமையை கொடுத்து அவங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு நிலை உருவாயிட்டு இருக்கு. இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள், உங்களை நேசிக்கிற இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களையும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக கருதுறவங்க தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க. கலைஞரையோ ஜெயலலிதாவையோ எம்ஜி ராமச்சந்திரனையோ அல்லது அறிஞர் அண்ணாவையோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலினையோ இவங்க வந்து வெறும் அரசியல் தலைவராக பார்க்கறது இல்லை, அவங்க எல்லாரையும் நம்மள ஒருத்தவங்களா பார்க்குறாங்க. அப்படி அவங்களோட கனெக்ட் ஆனவங்க இங்கே இருக்கிறவங்க, அது திமுகவோ அண்ணா திமுகவோ எதோனா வச்சுங்க, ஆனால் உங்களை வந்து உங்களோட கனெக்ட் ஆகிருக்கிறவங்க. அப்படி உங்களோட பிணைந்து இருக்கிற இந்த மக்களுக்கு, இந்த மக்களை முதல்ல கண்ணியமா அணுகுங்க. நாளைக்கு வந்து 10 மணிக்குள்ளார ஒரு பேச்சுவார்த்தை, இங்க முறையான பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் களத்திற்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. எங்க வண்டியை வந்து இயக்கிறது வெறும் பெட்ரோல் டீசல் இயக்கிறது கிடையாது. ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய கண்ணீர் தான் விடுதலை சிறுத்தைங்கிற வாகனத்தை இயங்கிட்டு இருக்கு. பெட்ரோல்லையும் டீசல்லையும் ஓடுற வண்டி வேணா நின்றுடும், பெட்ரோல் டீசல் இல்லைன்னா. நான் ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர்ல ஓடுற இந்த வாகனத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஏதோ சிந்தனை சொன்னா இப்ப நான் வெள்ளை சட்டை போட்டுனா, ஆமா அதை பார்த்தா நீ காண்டாயிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல நீ வந்து இது அத்தா அத்தா ஒரு நிமிஷம் பல்லே இல்லாத இவ்வளவு வெயிட்டா பேசுறேன். பல்லே இருக்கும்போது எங்க மாமனர் என்ன பாடுபட்டு பொறுத்தவரையில எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லி இதை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற சிந்தனை செல்வன் வந்து 3 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த நெய்வேலியில என்எல்சியில எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரா இருந்து அந்த சம்பளத்தை தூக்கி கடாசிட்டு தலைவர் திருமா வந்து இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும்னு விடுத்த அழைப்பை ஏற்று ஓடி வந்தவர்களை நான் ஒருத்தர். நான் செஞ்ச தியாகம்லாம் ஒரு துரும்பு, ஒரு தூசு. என் கூட இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் செஞ்ச தியாகம்லாம் சொல்ல முடியாது, அதை விட பெரியது. அது மாதிரிதான் இடதுசாரி இயக்கங்கள், நம்முடைய உழைப்போர் உரிமை இயக்கமா இருந்தாலும் சரி, என்ன பிற இயக்கங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய தோழர்கள் கொஞ்சம் ஒன்னா உட்காந்து ஒரு சின்ன போராட்ட குழுவா ஒரு 10 பேர் 5 பேர் கொண்ட கமிட்டியா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். உங்களோட நான் பேசுறேன், உட்காந்து பேசுவோம். நாளைக்குள்ளார ஒரு முறையான பேச்சுவார்த்தை நடக்கலைன்னா கட்டாயமா இதுல வந்து ஜனநாயக சக்திகளும் விடுதலை சிறுத்தைகளும் தலையிடுவது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஒண்ணு நம்ம மட்டும் சொல்லிடுறேன். ஸ்பெஷல் பிரான்ச்சு நம்ம உளவுத்துறையிலிருந்து வந்திருப்பாங்க, வராத வரைக்கும் நல்லது. விடுதலை சிறுத்தைகள் வராத வரைக்கும் நல்லது. வந்துட்டா நான் வராத வரைக்கும் நான் வந்து அமைச்சர் சொல்றதை கேட்பேன். சிந்தனை அந்த ரூட்ல போகாதனாக்கா நான் அண்ணன் சொல்றதை கேட்பேன். ஏதோ அண்ணன் என்ன சொல்றது தெரியல, அந்த ரூட்ல போக கூடாதுன்னா ஓகேண்ணா. வராத வரைக்கும் நான் யார் சொல்றதை வேணாலும் கேட்பேன்.
வந்துட்டேன்னு சொன்னா என் தாய், என் தகப்பன், என் தங்கச்சி என்ன சொல்றாங்களோ அதுதான். படைச்ச கடவுளே வந்து சொன்னாலும் அதெல்லாம் கால் தூசுதான். அதனால களத்துக்கு நாங்க வராம தடுத்துக்கிறது, நிறுத்திக்கிறது, பார்த்துக்கிறது அரசின் கையில் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் களத்திற்கு வந்தால், ஜனநாயக சக்திகள் களத்திற்கு வந்தால் அதற்கு பிறகு அது வந்து ஒரு கடுமையான விளைவாக இருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லி, தோழமை கட்சி இது வேற, இப்படி எம்எல்ஏ இதெல்லாம் வேற இருக்குது. இந்த சூழலை இந்த அளவில் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இன்னைக்கு நான் பார்த்தது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா என்னால் தாங்கவே முடியல. என்னால் வந்து ஐ cannot even imagine இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு போராட்டத்தை நான் இது வரைக்கும் நான் கற்பனை பண்ணியே பார்க்கல. வேதனையோடு இருக்கிறேன். உங்களோடு நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளும் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களும் இருப்போம். விரைவில் ஒரு நல்ல தீர்வை எட்டுகிற வரையில் உங்களோடு சேர்ந்து போராடுவோம் என்பதை மாத்திரம் ஒரு சகோதரனாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் வேலை செஞ்சுட்டோம். 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஐயா, எடுத்த உடனே எங்களுக்கு 23,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் ஐயா. நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். சின்ன வருகை, கொரோனா, எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் ஐயா. இப்போதான் 23,000 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்பத்துல இருந்து நாங்க 23,000 ரூபாய் வாங்கல ஐயா. நாங்களாம் ஏறிங்க ஐயா, இல்லாதவங்க. இப்ப 1ஆம் தேதியில இந்த வேலை கிடைக்கல. உங்களுக்கு வேலையெல்லாம் வெளியில போகணும்னு அனுப்பிச்சுட்டாங்க. ஆமாங்க ஐயா, 4 நாள் இங்க இருக்கோம். 19/1/2021 முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. நான் வந்த உடனே முதல் கையெழுத்து உங்களுக்கு தான். பணி நிரந்தரப்படுத்துற தூய்மை பணியாளர் ஏன் எங்களுக்கு பண்ணல? நாங்க என்ன பண்ண பாவம் நாங்க என்ன பாவம் பண்ண? அப்படின்னா நாங்க சம்பாதிக்க போறதில்ல. வயிற்றுக்கு என் குழந்தைங்க தான் ஏன் நல்லா இருப்பாங்க. நாங்க சம்பாதிக்க போறதில்ல. கோடி நாங்க சம்பாதிக்க போறதில்ல. எங்க ஏன் எங்க கண்ணே தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு 4 நாளா வெளியில இருப்பீங்க. நாங்க வயிறு வலி வேற இருக்க எங்களுக்கெல்லாம் 4 நாளா எங்களை எப்படி ஐயா எங்களை பார்க்க சொல்லுங்க ஐயா. தயவு செய்து எங்களுக்கு இந்த பிரச்சனைங்க எவ்வளவு பிரச்சனைங்க. என் குழந்தைங்க பார்த்து 4 நாளா செய்யறாங்க. 4 நாளா குழந்தைங்க போன் பண்ணி கூப்பிடுறாங்க ஐயா. ஐயா, நீங்க தான் எங்க பிரச்சனை எடுத்துன்னு போகணும் ஐயா. உங்களுக்கு நன்றி சொல்றாங்க நாங்க என்று சொல்வதும் சனாதனம்தான். புகழ்பெற்ற சென்னை மாநகராட்சி கட்டட வளாகத்திற்கு எதிரே வரலாறு கண்டிராத வகையில் கடந்த 4 நாட்களாக தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மாநகராட்சியின் தூய்மை பணிகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இந்த தொழிலாளர்கள் திடுமென தனியாரிடம் ஒப்படைக்கப்படுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற நீதிமன்றத்திலே வழக்கு தாவாவிலே இருக்கிற போது எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது என்பது சட்டவிரோதமானதும் கூட. இத்தகைய சூழ்நிலையில் கடந்த 4 நாட்களாக இரவு பகலாக சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் இங்கே திரண்டிருப்பதை மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியப்படுத்தி இருப்பது அதிர்ச்சியை தருகிறது. குறைந்தபட்சம் மாநகராட்சி நிர்வாகம், மாநகராட்சி ஆணையர் அவர்களை அழைத்து பேசுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அழைத்து பேசாமல் எது நடந்தாலும் அது குறித்து கவலை இல்லை என்கிற அடிப்படையில் நடந்து கொள்வது என்பது மனிதாபிமானமற்றது, கடும் கண்டனத்திற்குரியது. மிகுந்த வேதனையோடு இதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கடும் வெயிலில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிலில் நின்றாலேயே மயக்கம் வரக்கூடிய அளவில் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வகையில் அளவுக்கு அதிகமான வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 4 நாட்களாக இந்த வெயிலிலும் பனியிலும் இருளிலும் இவர்கள் கிடக்கிறார்கள். இவர்களில் யாராவது ஒருவருக்கு உடல் நலம் இல்லாமல் உயிரிழக்கக்கூடிய நிலையோ பெரும் உடல் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையோ உருவானால் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை உருவாக்கும். அலட்சியத்தாலும் ஆணவ உணர்வாலும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொலை என்பதை தவிர அதை வேறு எப்படி சுட்டி காட்ட முடியும்? அப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையை உருவாக்கி பிறகு தீர்வை தேடுவதை விட போராடுகிற தொழிலாளர்களின் நியாயத்தின் அடிப்படையிலே ஒரு தீர்வை காணுவதற்கு தமிழக அரசு உடனடியாக முன்வர வேண்டும். அடித்தட்டு மக்களை ஆலயத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்வது எப்படி சனாதனமோ அதை போல துப்புரவு பணியாளர்களை, தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக அங்கீகரிக்க முடியாது, வெறும் அவுட் சோர்சிங் தனியார் என்கிற நிலையிலேயே அவர்கள் வெளியிலே நிற்க வேண்டும் என்று சொல்வதும் சனாதனம்தான். ஆகவே உடனடியாக துப்புரவு பணியாளர்களை படிப்படியாக நிரந்தரம் செய்வதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிற போது அதற்கு எதிராக வாதுரைகளை சமர்ப்பிப்பதை விட உடனடியாக
போராடுகிற துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி காலத்திலே மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் தந்த வாக்குறுதியை கையிலே பதாகையாக ஏந்தி தங்களுடைய நம்பிக்கையை, தங்களுடைய கேள்வியை துப்புரவு பணியாளர்கள் வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த கோரிக்கையை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்களினுடைய வியர்வையிலும் இரத்தத்திலும் உருவானதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இந்த மண்ணின் பூர்வகுடிகளை, உழைக்கும் சமூகத்தை 4 நாட்களாக பிளாட்பாரத்தில் நிற்க வைத்து அவமதிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. நாளையே உடனடியாக உரிய பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏடிஎம்கே காலகட்டத்தில் 12,000 தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கும் போது ஆணையர் கடிதம் எதிர்க்கட்சி தலைவர் அப்போது வந்த முதலமைச்சர் அவர்கள் இப்போது மௌனம் சாதிக்க காரணம் என்ன சார்? துப்புரவு பணியாளர்களுடைய இந்த நிலைமை தமிழகத்திலே, சென்னையில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலுமே GO 152 என்கிற ஒரு அரசாணையின் மூலமாக இனி ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட அரசு பணியாளராக ஆக முடியாது என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறது. இத்தகைய தனியார் மயமாக்கல் என்பது எந்த ஆட்சி காலத்திலே தொடங்கியது என்பதை விட இந்த ஆட்சி காலத்திலே தொடரக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. ஆகவே தமிழக அரசு இதிலே உரிய கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். டிஎம்கே கொடுத்த வாக்குறுதிகளை 98% நிறைவேற்றப்பட்டதா பல மேடைகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமான வாக்குறுதி, இந்த வாக்குறுதி தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்கணுங்கிறதா முக்கியமான கோரிக்கை. ஆனால் அது 4.5 ஆண்டுகள் ஆன பிறகும் அதை பற்றியான எந்த ஒரு அறிவிப்பும் வராமல் இருக்குல்ல சார்? துப்புரவு பணியாளர்களை, தூய்மை பணியாளர்களை அவுட் சோர்சிங் என்கிற முறையிலே அரசு பணிக்கு வெளியிலே நிறுத்துவது என்பது தவறானது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்றத்திலேயே குறிப்பிட்டு பேசியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் கிராமப்புறத்தில் பணியாற்றுகிற தூய்மை காவலர்களுக்கு 3,600 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்ட நிலையில மாதம் ஒன்றுக்கு 15,000 வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். 5,000 உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடும். எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.